அதிகாரம் 7. யார் பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டார்? 4 தூதர்கள் 4 திசைகளிலும். எவைகளின் மேல் காற்று அடிக்காதபடிக்கு தூதர்கள் காற்றை பிடித்திருந்தார்கள்? பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய வேறொரு தூதன் எங்கிருந்து ஏறிவர கண்டார்? சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து. முத்திரை கோலை உடைய தூதன் அந்த 4 தூதர்களிடமும் சத்தமிட்டு சொன்னது என்ன? நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்ன? 144,000 பேர். இஸ்ரவேல் புத்திரருடைய 12 கோத்திரங்கள் எவை? யூதா, ரூபன், காத், ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன். இந்த 12 கோத்திரங்களிலும் தனித்தனியாக முத்திரை போடப்பட்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 12,000. ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் எதை தரித்து எதை தங்கள் கைகளில் பிடித்திருந்தார்கள்? வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். திரளான கூட்டமாகிய ஜனங்கள் எங்கே நிற்க கண்டார்? சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். திரளான கூட்டமாகிய ஜனங்கள் சத்தமிட்டு சொன்னது என்ன? இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துமே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்றது யார்? தூதர்கள். தூதர்கள் சொன்னது என்ன? ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் என்று யோவானிடம் கேட்டது யார்? மூப்பர்களில் ஒருவன். எங்கேயிருந்து வந்தார்கள் என்று கேட்டது யார்? மூப்பர்களில் ஒருவன். ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்று மூப்பர்களில் ஒருவனிடம் கூறியது யார்? யோவான். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் யார்? வெள்ளை அங்கிகளை தரித்த திரளான கூட்டமாகிய ஜனங்கள். வெள்ளை அங்கிகளை தரித்தவர்கள் தங்கள் அங்கிகளை எதிலே தோய்த்து வெளுத்தவர்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே. இவர்களுக்குள் வாசமாயிருப்பது யார்? சிங்காசனத்தின்மே வீற்றிருக்கிறவர். யார் இனி பசி அடைவதும் இல்லை, தாகமடைவதும் இல்லை? வெள்ளை அங்கி தரித்தவர்கள். யார் மேல் வெயிலாவது உஷ்ணமாவது படுவதும் இல்லை? வெள்ளை அங்கி தரித்தவர்கள் மேல். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிறவர் யார்? ஆட்டுக்குட்டியானவர். யார் இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்துவார்? ஆட்டுக்குட்டியானவர். யார் இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார்? தேவன் தாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.